அதுபோல டெல்லியில உள்ளவர்களுக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கு. உங்களுக்கு அந்த நெருக்கடி இருக்கா சார்? எந்த நெருக்கடி? அவருக்கு ஏற்பட்ட அதே நெருக்கடி உங்களுக்கு தெரியும். எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில 2017 அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் சிறைக்கெல்லாம் சென்று வந்த பிறகு கூட அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக எப்பேற்பட்ட இக்கட்டுகளை எல்லாம் தாங்கி வந்தவன் நான். என்னை பார்த்து உங்களுக்கு இக்கட்டு இருக்கான்னு கேட்கறது எனக்கு உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. ஓபிஎஸ் அவர்கிட்ட கேட்கும்போது திமுகவுடன் கூட்டணி வைத்தீங்கன்னா குறிப்பா ஜெயலலிதா அவங்க தீய சக்தின்னு சொன்ன திமுகவுடன் கூட்டணி எதிர்காலத்தில் எதுவும் நடந்து அது எப்படி ஏற்றுக்கொள்றேன்? கோபத்தில் அவர் பேசுவதாகத்தான் நான் இருக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்பு சென்ற தலைவர்கள், அது மறைந்த ஆரம்பியாக இருக்கலாம், அண்ணன் திருநாவுக்கரசாக இருக்கலாம், அண்ணன் KKSஆராக இருக்கலாம், அதுபோல முத்துசாமி அவர்கள்,